ஹாய் நண்பா, டாப் எம்என்சி கம்பெனியான அமேசான்ல இருந்து ஒரு சூப்பரான வேற லெவல் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இந்த வேலைகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடி இந்த ஒர்க் எடுத்து பண்ணலாம். இப்போல்லாம் ரொம்ப ரேராக தான் அமேசானில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் அப்டேட் பண்ணுறாங்க. தற்பொழுது வந்திருக்கு. இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஃப்ரெஷர் எலிஜிபிள் தான். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் நம்ம சேனலில் போடணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ரிஸ்க் இல்லாத ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி சொல்லட்டுமா? அதாவது நீங்கள் இனிஷியலாக கோர்ஸில் ஜாயின் பண்ணி படிங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கு போனதுக்கப்புறம் அந்த கோர்ஸோடைய ஃபீஸை உங்கள் சேலரியிலிருந்து பே பண்ணுங்க. இதுக்கு பேர் தான் பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நமக்கு யார் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்யூ ஜாப். இந்த ஆக்யூ ஜாப்ல பே ஆஃப்டர் பிளேஸ்மெண்ட் பூட் கேம்ப் இருக்குதுங்க. அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு தேவையான அப்ஸ்கில்ஸை நீங்கள் வந்து இனிஷியலாக படித்து எந்த ஒரு ஃபீஸுமே ஸ்டார்டிங்கில் நீங்கள் பே பண்ண வேணாம். நீங்கள் படித்து வேலைக்கெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீஸை, அந்த கோர்ஸ்க்கான ஃபீஸை உங்களுடைய சேலரியிலேருந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எனி டிகிரி படித்தவங்க எலிஜிபிள் தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து லிங்க் தரேன். அந்த லிங்கை டச் பண்ணி டேரெக்டாக இந்த வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இதில் ரைட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் தென் உங்களுடைய ஃபுல் நேம் டைப் பண்ணிவிட்டு அப்ளை நவ் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. அதை எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட 1500 கேண்டிடேட் வந்து ஜாப் எடுத்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான கம்பெனிஸ் கூட இவங்க ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. ஸோ சேலரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீடியமாக வருஷத்துக்கு 8 lakh, அதாவது மந்த்லி ஒரு 70,000 வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதிகபட்சம் வருஷத்துக்கு 41 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் கூட இவங்க வந்து ஹையரிங் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா ஜாவாவில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, மெயின் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் இருக்குது, அண்ட் தென் டேட்டா அனலிட்டிக்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்களே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாருக்குமே இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளியர் பண்ணாலே பாதி ஜெயிச்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி ஈஸியாக ஒரு ஜாப் எடுத்துடலாம். அதனால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்கை இப்போவே டச் பண்ணி இந்த வெப்சைட்டில் உங்களுடைய டீட்டெயில்ஸை கொடுத்து ஜஸ்ட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இந்த டெஸ்ட்டை மட்டும் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதுறதுக்கு கூட எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அமேசான்லேருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட் தான் இது. அமேசானுடைய அஃபிஷியல் வெப்சைட் தான். ஓகேங்களா? இந்த வெப்சைட் வரக்கூடிய லிங்க் நான் வந்து வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். தற்பொழுது அமேசானில் வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SBS அசோசியேட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அமேசான் பற்றி கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான். அமேசானில் நிறைய கஸ்டமர்ஸ் வேர்ல்டு வைட் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அமேசானில் நிறைய செல்லிங் பார்ட்னர்ஸ் ஆல்சோ இருக்காங்க. ஸோ இந்த கஸ்டமர்ஸாக இருக்கட்டும், செல்லிங் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு தேவையான டவுட்ஸு, கம்ப்ளைண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஓவர் ஃபோன் மூலமாக, சேட் மூலமாக, இமெயில் மூலமாக சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து நல்லா பேச எழுத தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஷிஃப்ட் பேசிஸ் தான். ஸோ வீட்டில் இருந்தபடி நீங்கள் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் இருக்கும். நைட் ஷிஃப்ட் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கும் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும். அதே மாதிரி பிஸ்னஸ் டைமை தாண்டி இன்கேஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வீக் ஆஃப் வந்து கண்டிப்பாக இருக்குது. வீக்லி ஆஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 நாட்கள் வாரத்தில் வேலை இருக்கும், 2 நாட்கள் கண்டிப்பாக லீவ் இருக்கும். பட் அந்த லீவ் வந்து சனி ஞாயிறு தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. எப்போனாலும் மாறி வரலாம். 5 நாள் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 நாட்கள் உங்களுக்கு விடுமுறை கொடுத்துருவாங்க. சரிங்களா? அண்ட் தென் இந்த ஜாபில் ஜாயின் பண்ணுற கேண்டிடேட்க்கு இனிஷியலாக ஒரு 4 மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் டைமில் நீங்கள் எந்த ஒரு லீவுமே எடுக்க முடியாது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பிகாஸ் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை பொறுத்து தான் நீங்கள் ஜாபில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் இந்த ஜாப் வந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லேப்டாப் இருக்கணும். அதே மாதிரி பிசி டெஸ்க்டாப் இருக்கணும். அதில் நல்ல இன்டர்நெட் ப்ரௌசர்ஸ், விண்டோஸ் வந்து OS போட்டிருக்கணும், மைக்ரோசாஃப்ட்டில் அவுட்லுக்கு, அதுக்கப்புறம் MS ஆஃபீஸ், இந்த மாதிரி பேசிக்கான அப்ளிகேஷன்லாம் அந்த கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப்பில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த வீட்டில் இருந்தால் ஒர்க் பண்ண போகிறீங்க. அந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் வந்து இருக்கக்கூடாது, நாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கணும், சத்தமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் நீங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் ஃபோன் கால்ஸ்லாம் பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு நாய்ஸுமே வந்துச்சுன்னா அவங்களுக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய்ஸ் இல்லாமல் ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு ரூமில் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பேக்கப் வந்து இருக்கணும். ஸோ அப்ளை பண்ணுற கேண்டிடேட் கிட்ட மொபைல் ஃபோன் இருக்கணும். பவர் பேக்கப் எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா ஷட் டவுன் டைமில் பவர் பேக்கப் மூலமாக நீங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி சம்டைம் ஏதாச்சும் பவர் போகுது, கட் ஆகுது அப்படின்னா அந்த டைம்லையும் ஒர்க்கு வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
அண்ட் தென் இந்த ஜாபுக்கு சென்னையை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் தமிழகத்தில் மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா சென்னையில் உங்கள் ஃபேமிலி சைடில் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் நீங்கள் ஏதாச்சும் ரூம்ஸ் எடுத்துகிட்டு அங்கே உட்காந்து கூட நீங்கள் ஒர்க்கை கன்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியலாக அப்ளை பண்ணும்போது அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி சைடில் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பட் சென்னையை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் கண்டிப்பாக எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கீ ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லா பாயிண்ட்ஸுமே ரீட் பண்ணி பாருங்கள். விர்ச்சுவல் லொக்கேஷன் டிஎன், விர்ச்சுவல் அப்படின்னாலே ஆன்லைன் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில் இருந்தபடி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பேசிக்கான கல்வி தகுதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி மட்டும் நீங்கள் படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி எனி டிசிப்ளின். ஆனால் பிஇ பிடெக் படித்தவங்க எம்பிஏ படித்தவங்க இந்த ஜாபுக்கு நாட் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி டெக்னிக்கலாக இருக்கட்டும், இந்த பார்ட்னர் செல்லிங் பார்ட்னர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ப்ரிஃபர்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவு உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ப்ரிஃபர்ட் அப்படின்னாலே முன்னுரிமை தான், நாட் ஃபார் கம்பல்சரி. இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமர்ஸை ஃபேஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா ஆடட் அட்வான்டேஜ். கண்டிப்பாக உங்கள் ரெஸ்யூமில் அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃப்ரெஷரும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளைனாலும் ஒரு டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. அண்ட் தென் இந்த Amazon.jobs அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் அப்ளிகேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் அப்ளை நான் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டேஷ்போர்ட் வந்துடும். அதில் உங்களுடைய ஜாப் அப்ளிகேஷன் எந்த ப்ராசஸில் இருக்குது, எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ரிலேட்டட் ஜாப்ஸில் வந்து நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா அதை கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. எங்கிட்ட பர்சனல் ஏதாச்சும் டவுட் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஸ்டாகிராம் பேஜை கான்டாக்ட் பண்ணி எங்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணி கேட்கலாம். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட ப்ரொஃபைலை ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதில் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு விர்ச்சுவல் இன்டர்வியூ ஆல்சோ வைப்பாங்க. எல்லாமே நீங்கள் வீட்டில் இருந்தபடி அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்ஸ் அதை கிராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப் கொடுத்துருவாங்க. எப்போவுமே இந்த அமேசானை பொறுத்தளவு சேலரி வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இருக்கும். ஆவரேஜாக ஒரு ஃப்ரெஷருக்கு 25 35 வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஜாப் மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு மீட் ஆகலைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.